ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்தி தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கார்த்திக்கும் ரேவதியும் திரும்பவும் ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் போனாலும் கார்த்திக் அங்கே சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போவும் ஒரு எமர்ஜென்சி காரணமாக ஃப்ளைட்டை திருப்பி கொண்டு வராங்க. இதனால் கார்த்திக் அந்த ஆடியோவை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு முன்னதாக சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் கார்த்திகை நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் கடவுள் வச்ச விதியால் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திரும்பவும் ஃப்ளைட்டு கீழே இறங்குது. இதை கேட்ட சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எதுக்குடா ஃப்ளைட்டு வருது, நம்ம எப்படியாவது ஏற்றி விட்டு அனுப்பி விட்டாச்சுன்னு பார்த்தோம். ஆனால் இவங்க ஏதோ ஒரு மாய மந்திரம் பண்ணி திருப்பியும் ஒன்றா சேர்றதுக்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமாட்ட பேசிக்கிட்டு இருக்க ரேவதியை அடிக்க வராங்க. ரேவதி கார்த்திகை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழாத ரேவதி அப்படின்னு சொல்லி பேசி கார்த்திக் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்கிறாரு. இது எல்லாமே உங்கள் அம்மாவோட ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் ரேவதி ரொம்பவே காண்டாகிறாங்க. வெளியில் வந்தோடனே சந்திரகலாவை பட்டாருன்னு கன்னத்தில் ஒரு போடு போடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேரையுமா பிரிக்க நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மேலே சரியான கடுப்பில் இருக்காங்க ரேவதி. என்ன நடக்க போகுதுன்னே தெரில. சாமுண்டீஸ்வரி மேலேயும் சந்திரகலா மேலேயும் உள்ள வெறுப்பை யார்கிட்ட காமிக்கன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் கடைசியில் கார்த்திகும் ரேவதியும் திரும்ப ஒன்று சேர போகிறாங்கங்கிறத நினச்சா உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.